ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சரியான முறையில் எப்படி பிளாஸ்டரிங் பண்ணுறது, எவ்வளோ திக்னஸ்க்கு பிளாஸ்டரிங் பண்ணுறது, என்ன ரேஷியோ ஆஃப் மார்ட்டர் யூஸ் பண்ணிவிட்டு பிளாஸ்டரிங் பண்ணுறது, பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்ட்டு பிளாஸ்டரிங் சம்மந்தமான செக்லிஸ்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரொசீஜர்லாம் யூஸ் பண்ணி உங்களால் குவாலிட்டியான பிளாஸ்டரிங் பண்ண முடியும். புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கும் கட்ட போகிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிளாஸ்டரிங் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இன்னர் பிளாஸ்டரிங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 mmலேருந்து 15 mm வரைக்கும் தான் வந்துட்டு இன்னர் பிளாஸ்டரிங் வந்துட்டு நம்ம திக்னஸ் இருக்கணும். 6 mmக்கு கம்மியாகவும் போகக்கூடாது, 15 mmக்கு வந்துட்டு மேலேயும் போகக்கூடாது. அப்போ தான் வந்துட்டு பிளாஸ்டரிங் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஆர்சிசி வால், அதுக்கப்புறமே இந்த சீலிங், ஆர்சிசி சீலிங் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா 6 to 10 mm வரைக்கும் தான் வந்துட்டு நம்ம பிளாஸ்டரிங் திக்னஸ் கொடுக்கணும். அது கொடுத்தோம் அப்படின்னாலே அது வந்துட்டு போதுமான திக்னஸ் தான். அதுக்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு பிளாஸ்டரிங் ஃபெயில் ஆகும். ஸோ வந்துட்டு 6 to 10 mm வரைக்கும் தான் ஆர்சிசி ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு நம்ம பிளாஸ்டரிங் பண்ணணும். அதே வந்துட்டு இப்போ பிரிக் வாலாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்துட்டு 10 mmலேருந்து 15 mm வரைக்கும் தான் நம்ம வந்து பிளாஸ்டரிங் திக்னஸ் கொடுக்கணும். 10 mmக்கு கீழேயும் நம்ம வந்து பிளாஸ்டிங் திக்னஸ் கொடுக்கக்கூடாது, இல்லை 15 mmக்கு மேலேயும் வந்துட்டு பிளாஸ்டிங் திக்னஸ் கொடுக்கக்கூடாது. இன்டர்னல் பிளாஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சிங்கிள் கோட்டில் தான் வந்து பிளாஸ்டிங் பண்ணணும். இப்போ அவுட்ரு பிளாஸ்டிங்கான திக்னஸ் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 mmலேருந்து 25 mm வரைக்கும் இருக்கலாம். இதில் 12 mmமும் 15 mmமும் வந்துட்டு சிங்கிள் கோட்டில் வந்துட்டு பிளாஸ்டிங் பண்ணலாம். 15 mmக்கு மேலே போகுது, அதாவது 18, 20, 25 mmல வந்துட்டு நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு 2 கோட்ஸாக தான் நம்ம பிளாஸ்டரிங் பண்ணணும். அதாவது 10, இப்போ நம்ம உதாரணத்துக்கு 18 mmக்கு வந்துட்டு நம்ம பிளாஸ்டிங் திக்னஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 10 mm பிளாஸ்டரிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே மேலே வந்துட்டு 8 mm பிளாஸ்டரிங் கொடுக்கணும். இப்போ 20 mm பிளாஸ்டரிங் கொடுக்குறோம் அப்படின்னா 12 mm பிளாஸ்டரிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு 8 mm பிளாஸ்டரிங் கொடுக்கணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்துட்டு ஒரு அன்ஈவனான சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அதை ஈவன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி 2 கோட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுப்போம். அதுக்கப்புறமே இப்போ வந்துட்டு வெதர் கண்டிஷன்லாம் வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 2 கோட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா வெதர் கண்டிஷன் எல்லாமே ரெசிஸ்ட் பண்ணிவிடும். வாட்டர்லாம் எதுவும் லீக்கேஜ் இருக்காது. அதுக்கப்புறமே வந்துட்டு வெறும் என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கெல்லாம் எதுவும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகாது. அதுக்காக தான் இந்த 2 கோட்ஸ் வந்துட்டு கொடுக்குறோம். அதில் வந்துட்டு உள்ளே கொடுக்குற அந்த திக்னஸ் அதிகமான லேயர் வந்துட்டு நம்ம வீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். அதுக்கு வெளியில் இருக்க அந்த வெளி லேயர் வந்துட்டு ஃபினிஷிங் வந்து அழகாக காட்டுறதுக்காகவும் அதுக்கப்புறமே என்விரான்மெண்டலோட ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த 2வது லேயர் கொடுக்குறோம். ஃபஸ்ட் லேயர் அப்ளை பண்ணி 48 ஹவர்ஸ்க்குள்ளே செகண்ட் லேயரை வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளாஸ்டிங் பண்ணிடணும். ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு முடிச்சதுக்கு அப்புறமே நம்ம வந்துட்டு ப்ரஷ் வச்சோ இல்லைனா ஏதாவது ஒரு ஷார்ப்பான மெட்டீரியல் வச்சோ நம்ம வந்துட்டு கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமே தான் வந்துட்டு செகண்ட் கோட் வந்துட்டு கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு செகண்ட் கோட் வந்துட்டு நல்லா கிரிப்பாக வந்து பிடிச்சிருக்கும். தென் இந்த பிளாஸ்டரிங்க்கு யூஸ் பண்ணுற மார்ட்டர், அதாவது கலவையோட ரேஷியோ வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:3லேருந்து 1:6 வரைக்கும் இருக்கலாம். இந்த 1:3 அப்படிங்கிறது வந்துட்டு இது வந்து ரிப்பேருக்கு மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது 1 பார்ட் சிமெண்ட்டும் 3 பார்ட் மணலும் இருக்கும். இதை வந்து ஏதாவது ஒரு கிராக்ஸ் அடைக்கிறதுக்கு அந்த மாதிரி ரிப்பேர் ஒர்க்ஸுக்கு மட்டும்தான் இந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணுவோம். அடுத்து 1:4 பார்த்துக்கிட்டோம்னா எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங்க்கும் அதுக்கப்புறமே சீலிங் பிளாஸ்டரிங்க்கும் இந்த 1:4 அப்படிங்கிற ரேஷியோ வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அடுத்து 1:5 அப்படிங்கிறது நம்ம இன்டர்னல் பிரிக் வால்க்கு வந்துட்டு பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அடுத்து இந்த 1:6 அப்படிங்கிறது அதுவும் வந்து இன்டர்னல் பிரிக் வாலுக்கு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு நமக்கு சாண்ட் வந்துட்டு நல்லா ஃபைனாக சளிச்சு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 1:6 அப்படிங்கிற ரேஷியோ யூஸ் பண்ணலாம். அப்படி சாண்ட் வந்து கொஞ்சம் பெருவட்டாக இருக்குது அப்படின்னா 1:5 ரேஷியோ தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். தென் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிளாஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த இடம் வந்துட்டு நல்லா கிரிப்புக்காக, இப்போ நம்ம வந்து ஆர்சிசி ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு இது பண்ண போகிறோம், பிளாஸ்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆர்சிசி ஸ்ட்ரக்சர், அதாவது சீலிங் இல்லைனா காலம் வந்துட்டு கொத்தி விட்டுருக்கணும், ஹேக்கிங் பண்ணியிருக்கணும். ஹேக்கிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தான் நல்லா வந்துட்டு கிரிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறமே இப்போ வந்துட்டு காலம் அண்டு பிரிக் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகுது ஏதாவது ஒரு இடத்துல, அந்த இடத்துல கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒயர் மெஷ்ஷை வச்சுட்டு ஆணியை வச்சு அடிச்சுட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே பிளாஸ்டிங் பண்ணணும். இல்லைனா வந்துட்டு அது வந்து கிராக் வந்துட்டு டெவலப் ஆகும் அந்த இடத்துல. ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். தென் நீங்கள் வந்து பிளாஸ்டரிங் பண்ண போகிற இடத்த வந்துட்டு ஒரு 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம அந்த இடத்த வெட் பண்ணிடணும். அதாவது வாட்டர் விட்டு நல்லா ஊற வச்சிடணும். அந்த மாதிரி 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு க்யூரிங் பண்ணணும் அப்படின்னா தான்
நமக்கு வந்து பிளாஸ்டரிங் பண்ணும்போது அந்த சிமெண்ட்டில் இருக்க அந்த மாட்டரில் இருக்க ஈரப்பதத்தை வந்து செவுரு உறிஞ்சாமல் இருக்கும். அப்போ தான் வந்துட்டு நம்ம பிளாஸ்டரிங் வந்துட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ 6 ஹவர்ஸுக்கு முன்னாடியாச்சும் நம்ம வந்துட்டு தண்ணி விட்டுறணும் செவுத்தில். தென் பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிளாஸ்டரிங் பண்ண போகிற சர்ஃபேஸை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும். அதாவது எந்த டர்ட்ஸ் அதுக்கப்புறம் டஸ்ட்டு அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிடணும். இப்போ ப்ரஷ்ஷு இரும்பு ப்ரஷ்ஷு அந்த மாதிரிலாம் வச்சுட்டு நல்லா சுரண்டி விட்டுட்டு இந்த கேப்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா எதுவும் டஸ்ட் எல்லாம் உள்ளே இருக்கா ஆயில்ஸ் எல்லாம் எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நல்லா சுரண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமே பிளாஸ்டரிங் பண்ணணும். அப்போ தான் நல்லா போயிட்டு கிரிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறமே பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி செவுத்தில் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு புல் மார்க் வச்சுட்டு அதுக்கப்புறமே பிளாஸ்டரிங் பண்ணோம் அப்படின்னா தான் ஈவனான ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கும். அதனால் புல் மார்க் கரெக்டாக எல்லா இடத்துலையுமே நம்ம மேலே சொன்ன பிளாஸ்டரிங் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி புல் மார்க் வச்சுட்டு அதுக்கப்புறமே பிளாஸ்டரிங் பண்ணுங்க. தென் வந்துட்டு இப்போ நம்ம பிளாஸ்டரிங்க்கு யூஸ் பண்ணுற சிமெண்ட் வந்துட்டு 53 கிரேடில் இல்லாமல் 43 இருந்தாலே போதும். ஏன்னா வந்துட்டு லோ பவர் சிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா லேட் செட்டிங் சிமெண்ட் தான் வந்துட்டு பிளாஸ்டரிங்க்கு வந்து ரொம்பவே நல்லது. அப்போ தான் எந்த ஒரு ஏர் கிராக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு எதுவுமே வராது. ஸோ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பவர் கம்மியான சிமெண்ட்டே வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். தென் நீங்கள் மணல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இல்லை எம்சாண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு டஸ்ட்டும் அதில் இல்லாமல் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமே முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அதை வந்து சலிச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பிளாஸ்டரிங் வந்து அந்த ஒரு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறமே பிளாஸ்டரிங்கும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். தென் பிளாஸ்டரிங்க்கு யூஸ் பண்ணுற வாட்டர்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சால்ட் கண்டென்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியான வாட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் பிளாஸ்டரிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிராக்ஸ் எல்லாம் ஃபியூச்சரில் வந்துட்டு வராது. தென் பிளாஸ்டரிங்லாம் முடிச்சதுக்கப்புறமே அட்லீஸ்ட் ஒரு 14 டேஸ்க்காச்சும் வந்து க்யூரிங் பண்ணுங்கள். அப்போ தான் பிளாஸ்டிக் வந்துட்டு லாங் லைஃப் இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களோட பிளாஸ்டிக் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஃபியூச்சரில் வந்துட்டு எந்த ஒரு சின்ன ஏர் கிராக்ஸ் கூட வராது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.